ஏலகிரி மலைப்பகுதியில் ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டில் இருக்க மிருகங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்து வந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிங்கராஜா காட்டில் இருக்க எல்லா மிருகங்களையும் ஒரே இடத்துக்கு வர சொல்றாரு. என் அன்பான காட்டில் வாழும் மக்களே, கவனியுங்கள். பொங்கல் திருநாள் வந்துவிட்டது. அதை நாம் கோலாகலமாக கொண்டாட வேண்டும். சிங்கராஜா சொன்னதை கேட்டதும் காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் ரொம்ப ஆரவாரமா சத்தங்களை எழுப்புனாங்க. பண்டிகைக்கான வேலையை துவங்குங்கள். முயல்கள் அனைத்தும் காட்டில் இருக்க எல்லா குப்பைகளையும் காய்ந்த இலைகளையும் எடுத்து காட்டை சுத்தப்படுத்தினாங்க. குரங்குகள் எல்லாரும் பல வண்ணங்களால் ஆன தோரணங்களை கட்டி காட்டை அழகுபடுத்தினாங்க. புள்ளிமான் புள்ளிகளை வைத்து கோலமிட, மயில் கோலத்திற்கு வண்ணங்களை பூசி மேலும் அழகுபடுத்தியது. யானை பொங்கல் பண்டிகைக்கு தேவையான கரும்புகளை கொண்டு வந்தது. பறவைகள் பண்டிகைக்கு தேவையான பூக்களையும் நெற்கதிர்களையும் கொண்டு வந்தன. அணில்கள் பொங்கலுக்கு தேவையான முந்திரிகளையும் ஏலக்காயும் கொண்டு வந்தன. அந்த காட்டில் வாழ்ந்த ஒரு மோசமான திருட்டு நரி அந்த பொங்கல் பானையை யாருக்கும் தெரியாம திருடிடணும்னு திட்டம் போட்டுச்சு. நரி திட்டம் போட்டபடியே அந்த பொங்கப்பானையை திருடும்போது யானை அதை பார்த்துடுச்சு. நரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பானையை நகர்த்தி வைக்கிற மாதிரி ஒரு பாவனை செஞ்சு யானையை ஏமாற்ற ஒரு சிரிப்பு சிரிச்சுது. யானையும் அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் காட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து பொங்கலை கோலாகலமாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் பொங்கல், பொங்கலோ பொங்கல் பொங்கல். காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் சேர்ந்து பொங்கல் பண்டிகையை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினாங்க.